ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீர் பாயாசம், இளநீர் நன்னாரி சர்பத். வாங்க இந்த ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு இளநீ எடுத்து தண்ணி தனியாக வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற வலுவில் வந்து ஒரு ஸ்பூன் விட்டு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 300 ml பால், காய வச்ச பால் ஊற்றுறேன். முதல் 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கண்டினியூஸாக அப்படியே ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க, அடியில் பத்தாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வலுவில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் அப்படியே அந்த லோ ஃப்ளேம்லேயே கண்டினியூஸாக அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது சர்க்கரை 1/4 கப் சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் அப்படியே 3 நிமிஷம் கிளறுங்க. இப்படியே கிளறிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பால் வந்து ஸ்லைட்டாக திக்காகும். இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 300 ml பால் வந்து 200 ml குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஆறட்டும். வெதுவெதுப்பாக இருந்தால் போதுங்க. அந்த ஸ்டேஜில் நாம் தேங்காய் பால் வந்து 1/2 கப் சேர்த்திக்கலாம். இது வந்து 125 ml இருக்கும். அடுத்தது தேங்காய் தண்ணி, இளநீர் தண்ணி வந்து 1/4 கப். இது 75 ml தண்ணி அளவுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். மேலே அப்படியே வலுவல் கொஞ்சம் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இளநீர் பாயாசம் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இளநீர் நன்னாரி சர்பத். நன்னாரி வந்து நான் கட்டையாக தான் வாங்கிக்கேன், 100 கிராம் அளவுக்கு. உள்ளே இருக்கிற வெள்ளம் இது வந்து எடுத்துருங்க, அது தேவையில்லை. மேலே இருக்கிற கருப்பு தோல் இருக்குது பாருங்கள், அந்த லேயர் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இப்படி இடித்து பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மட்டும் போதும். இல்லை இந்த இடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக பட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு நல்ல திக்கான ஹார்டான கத்தி எடுத்து நம்ம அவுட்டர் லேயர் மட்டும், மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். உள்ளே வந்து சன்னமாக ஒரு குச்சியாட்டு இருக்கும், அது மட்டும் வேண்டாம். அதில் ஒரு வாசமும் இருக்காது, ஒன்றும் இல்லை. மேலே இருக்கிற லேயர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த வேஸ்ட்டு கட்டையை வந்து தூக்கி வீசிட வேண்டாம். வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா பொடியாக பண்ணி சாம்பிராணி மாதிரி வீட்டில் வச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த நன்னாரியை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு மிக்சிலேயே. இப்போ ஒரு பேனில் வந்து நன்னாரி ஊற வச்சுருந்தோம், அந்த தண்ணி வந்து 250 ml தண்ணி வந்து இதில் சேர்த்திக்கலாம். பிளெயின் தண்ணி வந்து 550 ml வந்து சேர்த்திக்கலாம். 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்ச நன்னாரியை வந்து சேர்த்திக்கலாம் உள்ள. இது ஒரு 5 நிமிஷம் அந்த நன்னாரி வேல் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்குங்க. இதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து வடிச்சுக்கலாம். ஒரு தடவை வடிகட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேரை வந்து 2-3 தடவை சுடுதண்ணி ஊற்றி நல்லா கசக்கி இறுக்கி புழிஞ்சு எடுத்துட்டேங்க. பார்த்திங்கன்னா 125 ml தண்ணி அளவுக்கு தான் மறுபடியும் பயன்படுத்தியிருப்பேன். அந்தளவே போதும். மறுபடியும் இந்த நன்னாரி வேரை வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வீட்டில் சாம்பிராணி மேலே போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போது நன்னாரி சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் வந்து 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. 500 கிராமிலிருந்து 650 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற தூசு மண்ணெல்லாம் இருக்கும். இப்போது வடிகட்டின வெள்ளை தண்ணியை வந்து ஒரு பேனில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்குங்க உள்ள.
இது ஒரு 2 நிமிஷம் கொதி வர வரைக்கும் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. அடி பத்தாமல் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் தண்ணி வந்து திக்காக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நன்னாரி தண்ணியை வந்து மறுபடியும் வடிகட்டிக்கலாம். அதில் தூசோ இல்லை வேரோ எதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா வடிகட்டி தண்ணியை வந்து சுத்தமாக இதில் பயன்படுத்துங்க. இது நல்லா கொதிக்க விட்டு திக் சிறப்பாக ஆகிற வரைக்கும் காய்ச்சுங்க. பாருங்கள், இன்னுமே தண்ணியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நன்னாரி வந்து சிரப் மேலே ஆயிடுச்சு. தேன் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வேணுங்கும் போது பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நன்னாரி சர்பத். இப்போ ஒரு டம்ளரில் தேங்காய் வலுவில் போட்டுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் போட்டு தேவையான அளவுக்கு இளநீர் தண்ணி விட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி. இதே மாதிரி இளநீர் பாயாசம் நன்னாரி சர்பத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் உங்களுடைய அனுபவங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.